Glory to God. சபையில் பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், எடுக்க போகிறவர்கள், எடுத்து இப்போ ரீசெண்டாக எடுத்தவர்கள் எல்லாரும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம்தான். அதை குறித்து நாம் திரும்பவுமாக அதை குறித்து தியானிக்க நாம் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. வேறொரு கோணத்திலே இவன் வாசிங்கள். கலாத்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். கலாத்தியரின் புஸ்தகம் 6:15. Galatians 6:15. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். அல்லேலூயா. செய்தியின் தலைப்பு புது சிருஷ்டியே காரியம். ஆங்கிலத்தில் வாசிங்க. For in Christ Jesus, neither circumcision nor uncircumcision avails anything, but a new creation. தமிழ்ல பார்க்கிறோம், புது சிருஷ்டியே காரியம். ஆமென். New creation that matters. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு என்ன வேணும்? பாட்டு கேட்குறோம். உங்க பணத்தை கேட்கல, உங்க எதையோ கேட்கல, உங்க உள்ளத்தை கேட்குதா? எல்லாரும் இயேசுகிட்ட வாங்க. ஹல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு என்ன தேவை? நம்ம செய்கிற எதுவுமே தேவையில்லை. புது சிருஷ்டியாய் நீ மாறு, அதுதான் தேவை. ஆமென். புது சிருஷ்டியே காரியம். புது சிருஷ்டியே காரியம். சொல்லுங்க. புது Hallelujah. New creation that matters the most in the presence of God. Amen. New creation in Christ Jesus. புது சிருஷ்டியே காரியம், புது சிருஷ்டியே காரியம், புது சிருஷ்டியே காரியம். ஏன் புது சிருஷ்டி? என்னது? புது சிருஷ்டி, உருவாக்கப்படுகிற அனுபவம். யோசித்து பார்த்தேன். VBS வந்துட்டால் போதும். ஒவ்வொரு VBSலையும் பிகினர்ஸ் வருஷம் ஆதியிலே தேவன் வாந்தியும் பூமியும் சிச்சித்தார்ல சிருஷ்டித்தார்னாலும் அது சிச்சித்தார்னு. அல்லேலூயா. வாந்தியும் பூமி, அது கேட்க நல்லா சந்தோஷமா இருக்கும். வாந்தியும் பூமியும் சிச்சித்தார்னு. நம்முடைய தேவன் சிருஷ்டி கர்த்தர். ஹல்லேலூயா. நினைக்கிற பெரிய பிள்ளைகள்லேருந்து கடைசி வரைக்கும் அதே தான் வசனம் சொல்லியிருக்கும். வருஷம் வாந்தியும் பூமியும் சிச்சித்தா. நம்முடைய தேவன் சிருஷ்டி கர்த்தர். ஹல்லேலூயா. He is the creator. அவரோட வேலையை உருவாக்குறது தான். ஆமென். அவரோட வேலையை சிருஷ்டிக்கிறது தான், படைக்கிறது தான். ஹல்லேலூயா. அவர் சிருஷ்டிக்கிறவர், படைக்கிறவர். ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். மனுஷனையும் மனுஷியும் உண்டாக்குவோமாக, நம்முடைய சாயலாகவே உண்டாக்குவோமாக என்று உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். அல்லேலூயா. பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததை அவர் சிருஷ்டித்தார், உருவாக்கினார். அல்லேலூயா. He created and formed. அல்லேலூயா. நம்மையும் சிருஷ்டித்தார், மனுஷனையும் மனுஷியும் கூட சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, சிருஷ்டித்தது ஒழுங்காச்சு. மனுஷனை மண்ணிலிருந்து உண்டாக்கி சிருஷ்டித்தார், உருவாக்கினார். அவன் தான் கெட்டு போனான். ஹல்லேலூயா. அந்த மனுஷன் கெட்டு போனான். அந்த மனுஷன் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனானான். தேவ மகிமையை இழந்து போனான். ஹல்லேலூயா. ஆகையினாலே வேதம் சொல்கிறது, இந்த இழந்து போன சாயல், ஆதாமின் மூலமாக இழந்து போன அந்த சிருஷ்டிப்பை மீண்டுமாக புதுப்பிக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேலையை நான் யோசித்து பார்த்தேன். கர்த்தர் செய்கிற காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அவருக்கு எல்லாமே சிலருடைய குணாதிசயம் பார்த்தீங்கன்னா, நான் யோசித்து பார்த்தேன். அநேகரோட வீடுகளில் பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன செய்வாங்க, சிலர்லாம் எல்லாத்தையும் பழசெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு எல்லாம் பொத்த புதுசா வாங்கி வைப்பாங்க. அது ஒரு மேனியம். இன்னொரு கூட்டத்தார் இருக்காங்க, ஐயோ காலத்துக்குள்ள பழச விடவே மாட்டேன்,
எங்க அம்மாவது, எங்க அப்பாவது, எங்க தாத்தாக்கு அது உடஞ்சி போன மரப்பெட்டியா இருந்தா கூட அதை பத்திரமா பூச்சி பிடிக்கிற வரைக்கும் விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? சகலத்தையும் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, glory to God. அவர் எப்படிப்பட்டவராம்? ஹல்லேலூயா, glory to God. வாசிங்க. வெளிப்படுத்துற விசேஷம். அவர் என்ன செய்ய இருக்கார்? அவருடைய பிளான் என்ன? அவருடைய நோக்கம் என்ன? அவருடைய திட்டம் என்ன? வெளிப்படுத்தல் 21:5 வாசிங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அவருடைய வேலையே என்ன தெரியுமா? சிருஷ்டித்தாரு, சிருஷ்டித்து முடிச்சிட்டாரு. எல்லாம் கெட்டு போயிருக்கு. நான் சகலத்தையும் புதிதாக மாற்ற போகிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் புதுசாக்க போறேன். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் என்ன செய்ய போறேன்? புதிதாக்க போகிறேன். ஏசாயா 43 அதிகாரம் என்று நினைக்கிறேன். அங்கே என்ன செய்ய சொல்கிறார் பாருங்க. கர்த்தருடைய வாஞ்சையை சகலமும் புது செய்வான். everything brand new. ஆமென். பழசெல்லாம் தூக்கி போட்டுவார். அப்படியா? கவனிங்க. ஏசாயா 43 அதிகாரம். ஹல்லேலூயா, glory to God. 19வது வசனம். ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அவருடைய வேலையை புதிய காரியத்தை செய்கிறவர். அவர் யார்? புதுசா புதிய காரியத்தை, பழசையே செய்ய மாட்டார். ஆங்கிலத்தில் வாசிங்க. Behold, I will do a new thing. I will do a new thing. I will do a new thing. Revelations 21:1 படிச்சாச்சா? 21:5. Then he who sat on the throne said, Behold, I make all things new. I make all things new. Hallelujah. All things. எல்லாத்தையும் நான் புதுசாக்க போறேன். எல்லாத்தையும் புதுசாக்க போறாரு. உன்னை மட்டும் பழசா உள்ள கொண்டு போய் வைக்க முடியுமா? என்ன புரியுதா? என்ன செய்தி வரப்போகுதுன்னு? ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்க போகிறார். எதெல்லாம் புதிதாக்க போகிறார்? வாசியுங்கள். ஹல்லேலூயா, glory to God. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 65:17 வாசிங்க பாப்போம். Hallelujah, glory to God. ஏசாயா 65:17. Isaiah 65:17. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். என்ன செய்ய போறாராம்? இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். ஆங்கிலத்தில் வாசிங்க. Behold, I create new heavens and a new earth. Hallelujah. I create new heavens and new earth. பூமி பாவம் செய்தது நிமித்தமாக, ஹல்லேலூயா, பிசாசானவன், பொல்லாத அந்தகார ஆவிகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள் வானத்தில் இருக்கிறபடினால பூமியிலும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளால் நிறைக்கப்பட்டிருக்கபடினாலே கர்த்தர் சொல்றார், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். புதுசா செய்ய போறாரு. அப்போ வானத்தையும் பூமியும் அவன் புதிதாக சிருஷ்டிக்கிறாராம். இந்த புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட வானத்தையும் பூமியை குறித்து பேதுரு சொல்லும் போது எழுதுகிறார். வாசிங்க. 2 பேதுரு புத்தகம் 3 அதிகாரம் 13வது வசனம். 2 பேதுரு 3:13. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். பேதுரு சொல்லுகிறார், அவருடைய நீதி வாசமாய் இருக்கிற புதிய வானம் புதிய பூமி. இப்ப இந்த பூமியில என்ன ஆச்சு? அநீதியினால் நிறைந்த உலகம், அநீதியினால் நிறைந்த உலகமாய் இருக்கிறது. அல்லேலூயா. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது.
அல்லேலூயா. உலகம் இருளுக்குள் கிடக்கிறது. ஆகையினாலே நீதி வாசமா இருக்கும் புதிய வானங்கள் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்ன ஆகுமா அந்த பூமியிலே நம்ம வாசித்திருக்கிறோம். 10வது வசனத்துக்கு முதல் கொண்டு வாசிங்க. 2 பேதுரு 3:10-11. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். பூமியை எப்படி புதிய பூமி உண்டாக்குறாரு? இருக்கிற பூமி இல்ல, இந்த பூமியை கம்ப்ளீட்டா தரோவா எரிந்து அழிந்து நெருப்பினால் என்ன அர்த்தம்? இந்த பூமியை சுத்திகரிக்க ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? தம்முடைய அக்னியை அனுப்பி இந்த பூமியும் பூமியில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகிறதா இருக்கிறது. வானமும் என்ன செய்கிறதா? மடமட என்று அகன்று, பூதங்கள் வெந்து, வானங்கள் மடமடமட என்று அகன்று, அதுல இருக்கிற எல்லா விதமான பிளானட்ஸ் பூதங்கள் வெந்து உருகி பூமியின் மேல் அக்னியை ஊற்றும். ஆமென். எல்லாம் பிளானோட தான் கர்த்தர் செஞ்சு வச்சிருக்காரு. இப்படி தேவனுடைய நாள் 12ஆம் வசனம், சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் நீ காண்கிற வானம், நீ வாழ்கிற வசிக்கிற பூமியினுடைய நிலம். ஹல்லேலூயா. இதை சதம் என்று வாழ்கிறவர்கள் எத்தனை பேர்? அப்ப கவனிக்கணும். ஆகையினால்தான் இங்க பேதுரு சொல்லுகிறார், நீதி வாசமா இருக்கும் புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. புது சிருஷ்டியே காரியம் காத்திருக்கிறதை குறித்து சொல்கிறார். ஏசாயாவில பார்க்கிறோம், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன். இதோ எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக இதோன்னு சொன்னார். இன்னும் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இப்போ பேதுரு சொல்றாரு, அந்த புதிய பூமி புதிய வானம் வருவதற்கு நான் காத்திருக்கிறோம். வெளிப்படுத்தல யோவான் சீஷன் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 21:1. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டு. பேதுரு சொல்றாரு, அது வருவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். இங்க யோவான் தேவனுக்கு அன்பா இருந்த சீஷனுக்கு கர்த்தர் பத்மோ தீவில இருக்கும்போது அவரை ஆவிக்குள்ளாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போய் பரலோகத்தை காண்பித்து பரலோகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் அவருக்கு வெளிப்படுத்தி, வரப்போகிற காரியங்கள் எல்லாம் அவருக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது ஆவியிலே இந்த யோவானுக்கு தேவன் என்ன காண்பித்தாரா? இதோ புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். அப்ப ரெடி ஆயிடுச்சா இல்லையா? இதுவும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தான். புதிய வானம் புதிய பூமி பிளான் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. தம்முடைய பிள்ளைக்கு தம்முடைய தாசனுக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். புதிய வானம் எப்படி இருக்கும், புதிய பூமி எப்படி இருக்கும், ஏசாயாவிலும் அது எழுதப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நமக்கு இப்ப வாசிக்க நேரம் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம பார்க்க போவது புதிய சிருஷ்டியே காரியம். ஆமென். நம்ம ஒவ்வொருவரையும் கெட்டு போன மனுஷனை, கெட்டு போன மனுஷி, கெட்டு போனதை தேடதான் வந்தேங்க ஆண்டவர். காணாமல் போனதை தேட வந்தேன், கெட்டு போனதை ரட்சிக்க வந்தேன். இந்த மாதிரி யாராவது வருவாங்களா? ஹல்லேலூயா. கெட்டு போனவர்களை கர்த்தர் புதிதானவர்களாக மாற்றுகிறது தான் தேவனுடைய மகிமை. ஹல்லேலூயா. அவர் ஆயத்தமா இருக்கிறார், நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மூளை அறிவிலே இயேசுவை பற்றி அறிந்து கொள்கிறார்கள். உள்ளத்தில் உள்ளாகிற மாற்றம் தான் புது சிருஷ்டி. பூமியிலே அரசாழ்வோம் என்று என்ன பாட்டுன்னா புதிய பாட்டை போய் பாட போறோம். பழையவங்க புதிய பாட்டு பாட முடியுமா?
பரலோக ராஜ்யத்துல புதிய பாட்டு, தேவரே பூமியிலே நாங்கள் அரசாழ்வோம். 1000 வருஷ அரசாட்சியை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆமென். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஹalleluya, glory to God. வெளிப்படுத்தல் 2:17. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிதலையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அவன் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன். அவருக்கு என்ன வேலை? புதிய நாமத்தை கொடுப்பேன். I give you a new name. பரலோகம் போன இப்படியெல்லாம் தேவன் ரெடி செஞ்சிட்டு இருக்காரு, ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நாம எப்படி இருக்கணும்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம். Hallelujah, glory to God. 2ஆம் வசனம். ஏசாயா 62:2. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவோர். புது நாமம், நியூ நேம். ஆங்கிலத்துல வாசிங்க. The Gentiles shall see your righteousness. The Gentiles shall see your righteousness. And all kings your glory. Your glory. You shall be called. You shall be called by a new name. By a new name. Which the mouth of the Lord will name. Which the mouth of the Lord will name. தேவனுடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஹல்லேலூயா. இப்ப இவ்வளவுதான் முகவரை நாம பார்த்திருக்கிறோம். புதிய வானம், புதிய பூமி, அதுல புதிய பாட்டு, உனக்கு புதிய பேர். நீ மாத்திரம் எப்படி இருக்கணும்? பழசாவா? புத்தம் புதுசா ஒவ்வொரு நாளும். கிறிஸ்தவர்கள் மாத்திரம் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். நாளுக்கு நாள் பழசா போறவங்க அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. உண்மைதானா? எங்கே புதிதாகணும்? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 4:16 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாயிட்டே வருகிறது தான் கிறிஸ்தவள். Therefore, we do not lose heart. சொல்ற எப்போ புதிதாக்கப்படுகிறது? ஐயோ, புறம்பே போராட்டங்கள், சோர்வுகள். நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்றதை பார்க்கணும். எப்பக்கத்தில் நெருக்கப்படுகிறோம், உபத்திரம் பாடுகளுக்கு மத்தியிலே அவர் பேசுகிறார். புறம்பான மனுஷன் அழிகிறது, புறம்பான மனுஷன் பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? புறம்பான மனுஷனை தான் நல்லா போஷித்து அதை காப்பாற்றி அதுக்கு ஒரு நோய் நொடி இல்லாம காப்பாற்றிக்கிறோம். உண்மைதானே? அதுக்கு ஒரு நோய் வந்துடக்கூடாது, அதுக்கு ஒரு வேதனை வந்துடக்கூடாது, அதுக்கு ஒரு வலி வந்துடக்கூடாது. We take so much care for this physical body. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எங்களோட பாடுகளின் நிமித்தம், உபத்திரங்கள் நிமித்தம், நெருக்கங்கள் நிமித்தம் எங்களோட புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. தங்களோட புறம்பான மனுஷனை கவனிக்காதீங்கன்னு சொல்ல, அதை கவனிங்க. அதை காட்டிலும் பல மடங்கு உள்ளான மனுஷனை கவனிங்க. அல்லது உள்ளான மனுஷனை கவனி. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும். Beloved, as your soul prospers, so will you prosper in everything, in all things, even in health. உன் ஆத்மாவை கவனிச்சுனா, உன் ஆத்மாவை சரியா பராமரிச்சுனா, உன் ஹெல்த் தானாகவே ரெஸ்டோர் ஆகும். ஹல்லேலூயா. பிபியோ, சுகரோ, அந்த வியாதியோ இந்த வியாதியோ மேற்கொள்ளாமல், எந்த விரகிதமும் மேற்கொள்ளாமல் காக்க வல்லவர் எப்போ? ஆத்மா வாழ்ந்திருக்க வேண்டும். இவனுடைய ஹெல்த்தை பத்தி
கவலைப்பட தேவையில்லை. தானா அது even in health you shall prosper. ஹல்லேலூயா. அதனால ஹெல்த் இல்லாதவங்க, வியாதிக்காரங்க எல்லாம் தேவனால் பாதிக்கப்பட்டவங்க நினைக்க கூடாது. அது புறமான மனுஷன் ஒருவேளை அழிந்து போகிறது, வியாதி நிமித்தமாக பாதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால ஆத்மா ஒடுங்கிடக்கூடாதே. கவனிக்கிறீங்களா? உள்ளான மனுஷன் என்ன ஆகுது? The inward man, what's that? Though our outward man perishes, yet the inward man is being renewed. Is in the process renewed day by day. நாளுக்கு நாள் புதிதாகிட்டே வருகிறது தான் ஒரு கிறிஸ்தவனுடைய அனுபவம். Amen. Hallelujah. Hallelujah. ஆரம்பத்துல ரட்சிக்கப்பட்ட போதுல புதுசாகிறது, பின்பு பழைய வாழ்க்கையை காட்டிலும் மிக கேடான நிலைமைக்குள்ளே தள்ளப்படுகிற அபாயம். ஹல்லேலூயா. அது ரொம்ப ஆபத்தான ஒரு அனுபவம். புது சிருஷ்டியே காரியம். அப்ப கவனிங்க, நியூ மேன். God wants everything new. Amen. கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன். நம்முடைய ஜீவியத்துல எப்போ நம்ம புதிதாக்கப்படுகிறோம், எப்போ புதிதான காரியங்கள் நம்முடைய ஜீவியத்துல ஆரம்பமாகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது வாசியுங்கள். Hallelujah, glory to God. நமக்கு தெரிந்த வசனம் 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. எப்படி வானம் ஒழிஞ்சு போச்சு, பூமி ஒழிஞ்சு போச்சு, புதிய வானம் புதிய பூமி, அதை போலவே பழைய மனுஷன் ஒழிந்து போக வேண்டும். ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. ஒட்டி கொண்டன அல்ல, உடன் வருகிறது என்று அல்ல. ஆங்கிலத்தில் வாசிங்க. Therefore, if anyone is in Christ, he is a new creation. All things have passed away. Old things have passed away. Behold, all things have become new. All things passed away. பழையவைகள் ஒழிந்து போ, எல்லாம் புதிதாக. யாருக்கு சொல்றேன்? யாருக்கு நீங்க சொல்லணும்? ஹல்லேலூயா. பழையவைகள் ஒழிந்து போக வேண்டும், பழையவைகள் களைந்து போடப்பட வேண்டும். தேவ ஜனமே கவனியுங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய நிலைமை ரொம்ப 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 பிரதாபத்துக்குரியதாக இருக்கிறது. அருமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, மேன்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, பாக்கியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, உன்னதமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டிய விதத்துல வாழ தெரியல ஜனங்களுக்கு. அதை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள், அதை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஓ, கிறிஸ்தவ ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சொல்லிக் கொடுக்க முதல்ல ஆட்கள் இல்லை, உபதேசிக்க ஆட்கள் இல்லை. அப்படியே உபதேசித்தாலும் கேட்டு குணப்பட மனம் இல்லை, உணர்வு இல்லை. தேவ ஜனமே கவனியுங்கள். புது சிருஷ்டியே காரியம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவர்கள் கிறிஸ்துவுக்குள் அதிகமாக, the more you trust yourself in Christ Jesus, அதிகமாய் கிறிஸ்துவுக்குள் உன்னை திணி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் உன்னை என்ன சொல்ற, திணிக்கிறதுக்கு நல்ல ஒரு தமிழ் இதா இருக்கா? கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை நன்றாக உள்ள கிறிஸ்துவுக்குள் வெளியே வராது, கிறிஸ்துவ விட்டு வெளியே வராது. உன் பேச்சில கிறிஸ்துவ விட்டு அங்கங்க வெளியே போவாது, உன் பார்வையில கிறிஸ்துவ விட்டு வெளியே போவாது. ஹல்லேலூயா. உன் எண்ணங்களில கிறிஸ்துவுக்குள்ள இருந்து வெளியே போவாத, உன் இருதயத்துல கிறிஸ்துவ விட்டு வெளியே போவாத. புரியுதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் என்கிற அனுபவம் அதுதான். காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய நடக்கைகள், நம்முடைய செய்கைகள், ஓ ஹல்லேலூயா, நாம் போகிற இடங்கள் சகலம் கிறிஸ்துவுக்குள். இன் கிரைஸ்ட், இன் கிரைஸ்ட், இன் கிரைஸ்ட், கர்த்தருக்குள். கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் நீங்கள் பூமியில் உள்ளவைகள் அல்ல, கிறிஸ்து வீற்றிருக்கிற வலது தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிற மேலானவைகளை நாடுங்கள். ஏனெனில்
உங்கள் ஜீவன் வாசிங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். நீங்கள் மரித்தீர்கள். எங்க மரித்தீர்கள்? ஞானஸ்நானத்திலே மரித்தீர்கள். அதை காண்பிக்க போகிறோம். நீங்கள் மரித்தீர்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே இப்போ தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அனுபவம், தேவனுக்குள் அனுபவம். ஹல்லேலூயா. நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருப்பார். Amen. Your life together with Christ is hidden in God. Amen. மறைக்கப்பட்ட, பாதுகாக்கப்பட்ட மகனாய் மகளாய் இருக்கிறாய். கிறிஸ்துவுக்குள் மறைந்து கவனிக்கணும். இன்னைக்கு மனுஷிகள் தன்னை வெளிப்படுத்துவதில் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் யார் தெரியுமா, என் டேலண்ட் தெரியுமா, என்னுடைய சாமர்த்தியம் தெரியுமா, என்னுடைய எஃபிஷியன்சி தெரியுமா, என்னுடைய கேப்பபிலிட்டி தெரியுமா, என்னுடைய அது தெரியுமா, இது தெரியுமா, அதிகமா தெரியுமா தெரியுமா தெரியுமானாலே எங்க இல்ல. நீ you're coming out of Christ. ஹல்லேலூயா. தேவனுக்குள்ளிருந்து தன்னை வெளிப்படுத்துறவங்க இயேசுக்குள்ள இருக்காம, இயேசுக்குள் தேவனுக்குள் மறைந்து இருக்காம தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இயேசு இந்த உலகத்துல இருந்தபோது பாருங்க, தன்னை மறைத்து 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 வாழ்ந்து கொண்டே இருந்தார். பிதாவையே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். பிதாவையே வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். பிதா சொல்லுகிறத மாத்திரமே சொல்லிக் கொண்டிருந்தார். பிதாவாகிய தேவனுக்குள் தன்னை மறைத்து கொண்டார். அல்லேலூயா. தன்னை மேசியா என்றோ ரட்சகர் என்றோ தன்னை பெரிய காரியத்தை செய்ய போகிறவர் என்றோ ஒரு நாளும் தன்னை வெளிப்படுத்தல. தான் செய்ய வந்த மிஷினை மாத்திரம் செய்து தன் வேலையை மாத்திரம் செய்து முடித்தார். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் முதற்கொண்டு சின்ன ஒரு நண்டு மாதிரி இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு வசனம் தெரிஞ்சா போதும், ஒரு பாட்டு பாட தெரிஞ்சா போதும், இல்ல கொஞ்சம் எதையாகிலும் கொஞ்சம் வந்துட்டா போதும், ஆவிக்குரிய சபைக்கு இயேசுவே யாரையும் கையில பிடிக்க முடியல. Everybody wants to exhibit themselves as somebody. இப்படி தங்களை வெளிப்படுத்தி சாத்தானாலே தாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு அவர்கள் இல்லாமலே போயிடுறாங்க. பூமியில இருக்கும்போது அவங்க பேரே இல்லாம போயிடுச்சு. கிறிஸ்துவை வெளிப்படுத்த, கிறிஸ்துவுக்குள் மறைந்து கிறிஸ்துவுக்குள் ஒளிந்து இயேசுவை தனக்குள்ளிருந்து வெளிப்படுத்துவதற்கு கவனமற்றவர்களாய் போய்விட்டார்கள். புரியுதா நான் சொல்றது? எத்தனை பேர் புரியுது? நான் என்ன நினைக்கிறேன், இன்னைக்கு நாம் செய்கிற வேலைக்கெல்லாம் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும், நம்மளை பேசலாம் நினைப்பாங்க, சொல்லணும், என்னைய பற்றி பேசணும். இங்க பேசலாம், பரலோகத்துல பேசாம போயிருமே. இங்க எவ்வளவுக்கு அதிகமாய் மறைந்திருக்கிறோம், எவ்வளவுக்கு அதிகமாய் ஒளிந்திருக்கிறோம், எவ்வளவுக்கு அதிகமாய் கர்த்தருக்கு அர்ப்பணித்து பலத்த கரத்துக்குள் அடங்கியது ஏற்ற காலத்தில் நான் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இன்னைக்கு பிரபலமாகிறது, ஃபேமஸ் ஆகுறது, பெரிய ஆளாகிறது, போஸ்டர் அடிக்கிறது, பெரிய கூட்டத்துக்கு முன்பாக பேசுறது, இது பெருமையே இல்லை. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தாதான் எவ்வளவுக்கு அதிகமா கிறிஸ்துவுக்குள் இயேசுக்குள் இருக்கிற அவ்வளவு நீ புதுசாய் மாறிக்கொண்டே வருவாய். புது சிருஷ்டியா இருக்கிறார். அவ்வளவும் பழையவைகள் ஒளிந்து போகும், ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாகிறதுக்கு வழி அதிகமாய் கிறிஸ்துவுக்குள். ஆமென். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்து, தேவனை மேக்னிஃபை பண்ணு, தேவனை வெளிப்படுத்து, இயேசுவுக்குள்ளாக உன்னை வைத்துக்கொள். He will that attitude will nurture you. இயேசுக்குள் இருக்க nurtured, you will be nurtured person. Amen. கவனிச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. இயேசுக்குள் இருக்க அந்த சாரம் உனக்குள்ள இறங்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீ இயேசு போல மாறிக்கிட்டே வருது. Amen. One fine day இயேசு உன்னை வெளிப்படுத்தும் போது பார்த்தா உன்னை பார்க்க மாட்டாங்க. யாரை பார்ப்பாங்க? இயேசுவை போலவே இருக்காங்களே. Amen. எப்படி ஒரு கோழி முட்டை போட்டு முட்டையிட்டு அதை அடகாத்துக்கிட்டே இருக்குது. அடகாத்து அது மாதிரி கோழி அடகாக்குறது போல நாம் இயேசுக்குள்ளே ஹல்லேலூயா அடங்கி இருக்கும்போது, அடகாக்கப்படும் போது ஒரு நாளிலே அந்த முட்டை வெடித்து உள்ள என்ன வருது? கோழியை போலவே இன்னொரு கோழி வருது. ஹல்லேலூயா. அதே போலவே இயேசுக்குள்ள இருக்க நமக்குள்ள இருந்து இயேசு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. பழைய ஆட்களெல்லாம் ஒளிந்து போகும்.
அடக்காக்கிறதுக்கு பொறுமையா இருக்கணும். இயேசுக்குள் அடங்கி இருக்க பொறுமை வேணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பொறுமை இல்லை. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ரிவீல் themselves. தங்களை வெளிப்படுத்த சிறு பிள்ளைகள் இருந்து அந்த ஆட்டிடியூட் இருக்கு. So sad. அந்த சுவாபத்தினாலே சாத்தான் ஒவ்வொருவரையும் தேவனுக்குள் இல்லாததுனாலே பாதுகாப்பு இல்லை. எல்லாரையும் அவன் பறித்து கொண்டு போகிறான், சிறைப்படுத்தி கொண்டு போகிறான், அடிமைப்படுத்தி விடுகிறான், சிக்கி விடுகிறான். அநேகருக்குள்ள இருந்து புறப்பட பிசாசு அடகாக்குறான். இன்னும் சொல்ல போறான், எது சர்ப்பம் அடகாக்குது, அதுல இருந்து புறப்படுறது என்ன வரும்? சர்ப்பம், விரியன் பாம்பு குட்டிகளே. எச்சரிக்கை, யார் உண்மை அடகாத்துட்டு இருக்கா? யார் உண்மையில அசைவாடிக்கிட்டு இருக்கா? யாருக்குள்ள நீ இருக்கிற? கிறிஸ்துவுக்குள்ளையா? தெய்வீக தன்மைக்குள்ளையா? யோசித்து உன்னை சோதித்து பார்த்து விடுவித்துக்கொள். ஹல்லேலூயா. இயேசுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒழிந்து போகும். ஆமென். ஹல்லேலூயா. எபேசியரின் புஸ்தகம் என்று நினைக்கிறேன். வாசியுங்கள், 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். 20. Hallelujah, glory to God. எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். Ephesians 2:15. இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? ஆதியிலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த சட்ட திட்டங்கள், நியாயப்பிரமாணங்கள் இவைகளை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. ஹல்லேலூயா. ஒரே புதிய மனுஷனாக பிதாவாகிய தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். மனுஷனையும் தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். இயேசு கிறிஸ்துவோ என்ன செய்தாராம்? தம்முடைய மாம்சத்தினாலே சட்ட திட்டங்களை எல்லாம் உடைத்து ஒரே புதிய மனுஷனை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்க. Having abolished in his flesh the enmity, that is the law of the commandments contained in the ordinances, so as to create to himself one new man from the two, thus making peace. One new man, create to himself. பிதாவாகிய தேவன் எப்படி ஆதாமும் ஏவாளையும் தமக்காக தாம் உலாவி அவர்களோடு சம்பந்த ஐக்கியப்படும்படிக்கு உண்டாக்கினார், மனுஷனை தமக்காக உண்டாக்கினாரோ, இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சரீரத்தை கிழித்து கொடுத்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி தமக்கென்று மனுஷர்களை என்ன செய்கிறார்? ஒரே புதிய மனுஷனாக அவர் சிருஷ்டிக்கும்படி தன்னையே ஜீவ பலியாக இயேசு ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஒரே புதிய மனுஷனை சிருஷ்டிக்கும்படி, to create one new man. ஒரே புதிய மனுஷன், இரு திறத்தாரையும். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்கள், எல்லாருக்கும், இஸ்ரவேலருக்கு, புறஜாதிகளுக்கு எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சட்ட திட்டங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு இயேசு விசுவாசித்தால் போதும், இயேசுக்குள் இருந்தால் போதும், புது சிருஷ்டியாக மாறலாம். இதை செய்ய ஜனங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, பரலோகத்திலே கர்த்தர் புதிய வானம், புதிய பூமி, புதிய பாடல், புதிய நாமம் எல்லாம் ஆயத்தப்படுத்தி ரெடி பண்ணி வச்சிருக்க. இயேசு கிறிஸ்து கூட சொன்னாரு, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். எல்லாம் ரெடி, mansions are ready. I've got a mansion just over the hilltop in that land where we never grow old, and someday yonder we'll never more wander and walk that streets that are pure as gold. Hallelujah. I've got a mansion. எல்லாத்தையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். கர்த்தர் அப்படி அங்க ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்க, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, பூமியில, கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே, சபையில எவ்வளவு ஆயத்தம். அதுக்குதானே ஆயத்தப்படுத்ததானே சபை. ஆமென்.
சபையை வச்சிருக்கிறதுக்கு காரணம், what for is the church? It is not an institution, it is not an organization, it is a factory, spiritual factory. Hallelujah. தொழிற்சாலை போல, ஆவிக்குரிய தொழிற்சாலை. ஒவ்வொருவரையும் hallelujah, glory to God, பழைய எல்லாம் போட்டு எல்லாத்தையும் புதுசாக்குற ஒரு ஃபேக்டரி. Amen. Hallelujah. அதற்கு தான் சபைக்கு வருகிறோம். ஏதோ பொழுதுபோக அல்ல, கருத்தோடு வந்து நம் கர்த்தருக்குள்ளே உருவாகும்படிக்கு வருகிறோம். Amen. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தருக்குள்ளே உருவாக உங்களை ஒப்புக்கொடுங்க. புது சிருஷ்டியை கர்த்தர் எல்லாத்தையும் புதிதாக அந்த வானத்தையும் பூமியை சிருஷ்டித்து எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த இந்த நேரத்துல ஆயத்தமாய் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ஓவர். அவர் எப்போ வேணா ரெடியா இருக்கார், ரெடியா இருக்காரு. பிதா போவாங்கன்னு சொன்ன உடனே, போக கர்த்தர் பிதா சொன்ன உடனே அவர் புறப்பட்டு வர வேண்டியதுதான். ஹல்லேலூயா. காலத்தின் அறிகுறிகளை பாருங்கள், காலத்தின் அடையாளங்களை பாருங்கள். எல்லாம் நம்முடைய காலத்துலதான் நிறைவேறிட்டு வருது. தோன்னு சொன்னாங்க, ஆனா நம்முடைய நாட்கள்ல எல்லா அடையாளங்களும் நடந்தது. எங்க பார் அழிவுகளும் நாசமோசங்களும் யுத்தங்களும் பயங்கரமான காரியங்களே கேள்விப்படுகிறோம். பொல்லாத ஆவிகளும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களோ எப்பவும் போல அப்படியே வருவதும் போறதும் அந்த உணர்வு, காலத்தை பற்றின உணர்வற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்கிறீர்கள்? காலம் சமீபிக்கிறதே, கர்த்தருடைய வருகையின் அடையாளங்கள் நிறைவேறிட்டு வருதே. வாட் ஆர் யூ டூயிங்? நீ முதல்ல புது சிருஷ்டியாய் மாறுகிறாயா? அப்ப கர்த்தர் இவ்வளவு தூரம் எல்லாவற்றையும் ஆயத்தமாகி இருக்கு. நம்ம புது சிருஷ்டி ஆக்கும்படிக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த பூமியில நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். ஆமென். என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கார். எப்படி எஸ்தர் ராஜாத்தி அன்றைக்கு அகாஸ்வேரு ராஜா வஸ்தி என்கிற தன்னுடைய மனைவியை தள்ளிவிட்ட பிறகு அவனுக்கு ஒரு நல்ல மனைவியை தேர்ந்தெடுக்கும்படிக்கு எல்லா இடங்களிலும் பெண்களை கன்னியர்களை கொண்டு வந்து கன்னி மாடத்திலே வைக்கிறார்கள். அப்பொழுது அந்த கன்னியர்கள் ராஜாவை சந்திப்பதற்காக அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கு எல்லா ஆயத்தங்களும் கொடுக்கப்பட்டு அந்த கன்னிகைகள் எல்லாம் ராஜாவுக்கு முன்பாக போவதற்கு முன்பாக அவர்களை பரிசுத்தமாக்கி அவர்களை அப்படியே பட பளிச்சுன்னு ஆக்கி புதுசா ஆக்கி ராஜா கொண்டு போய் முன்பாக நிறுத்தணும். அப்படி ஏகாய் என்கிற வசத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டார்களாம். அல்லேலூயா. அந்த ஏகாய் ஆயத்தத்துக்கான எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுப்பான். அந்த கண்ணீர்கள் ஆயத்தமாக அவருடைய முறை வரும்போது ராஜா கிட்ட போவார்கள். ராஜா யாருக்கு முன்பாக செங்கோலை நீட்டுகிறானோ அவர்கள் தான் பட்டத்து ராணியாய் மாறுவார்கள். அதை போலவே இந்த பூமியிலே சபையாகிய ஏகாய், பரிசுத்த ஆவியானவராகிய ஏகாய் தேவன் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் ராஜாவுக்கு முன்பாக புதிதானவர்களாய் பளிச்சுன்னு போய் நிறுத்துவதற்காக. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவ்வளோ ஆயத்தங்கள் உண்டாம். அதை போலவே இந்த பூமியில கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு வைத்திருக்கிறார். அதை நாம் அறிந்து அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. வாசிங்கள், என்னெல்லாம் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். முதலாவது வாசிங்க, புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23. Lamentations 3:23. அவைகள் காலைதோறும் புதியவைகள். எவைகள் காலைதோறும் புதியவைகள்? கிருபை காலைதோறும் புதியது. நீ புது சிருஷ்டியாக மாறணும்னு சொல்லி, புது சிருஷ்டியாக மாற வேண்டும் என்று சொல்லி, இப்பதான் புது சிருஷ்டியாக மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த உலகத்துல பூமியில நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திருக்கிறார். அது என்ன? காலைதோறும் புதிய கிருபை. ஒவ்வொரு நாள் காலையில பரலோகத்துல கிருபை வந்து இறங்கி காத்திருக்கிறார். யார் இந்த கிருபையை பெற்றுக்கொண்டு புது சிருஷ்டியா மாறுகிறார்? ஹல்லேலூயா. ஒரு நாள் கிருபை நம்மை சந்தித்தது. அந்த கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். எபேசியர் 2:8. ஆமென். ஹல்லேலூயா. அந்த காலைதோறும் கிருபை ஒரு நாள் நம்மை சந்தித்தது, அதனால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த கிருபையோடு திருப்தி அடையாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அனுப்பப்படுகிற புதிய கிருபையை வாங்கி
ஒவ்வொரு நாளும் நாம் புது சிருஷ்டிகளாய் மாற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவை பணம் காசு அல்ல, தேவ கிருபை. எப்படி ஒரு வண்டிக்கு பெட்ரோல் தேவையோ டீசல் தேவையோ, அதே போல ஒரு கிறிஸ்தவனுக்கு ஓட்டத்தை ஓடுவதற்கு கிருபை தேவை. அதை காலையோறும் புதுசா அனுப்பிட்டு இருக்காரு. நீ புதுசா வாங்கி நீ புதுசா உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் உன்னை நிரப்பிக்கொள்ள வேண்டும். செபிக்க நேரம் இல்லை, தேவ சமூகத்தில் உட்கார நேரம் இல்லைன்றதால தான் பெட்ரோல் இல்லாம ஓடுற கிறிஸ்தவர்கள் சீஸ் ஆயிடுறாங்க. உண்மைதானா? பெட்ரோல் இல்லாம வண்டி ஓடினா சீசா இருக்குது போல கிறிஸ்தவர்கள் கிருபை இல்லாம ஓடி 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 ஒரு நாள்ல தொய்ந்து போய் தீந்து போய் காணாமல் போய் விடுகிறார்கள், பின்மாற்றம் அடைந்து விடுகிறார்கள், விழுந்து போகிறார்கள். கிருபை வேண்டும். ஹல்லேலூயா. கிருபையினால ரட்சிப்பு ஆரம்பிக்கப்பட்டது. நம்முடைய முடிவு கிருபையினாலதான் இருக்கு. மோசையின் பாட்டில கூட அவர் சொல்றார், கிருபை காலதோறும் புதிய கிருபை. நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா நேரம் இல்லாதனால சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். 143 சங்கீதத்திலும் அவர் சொல்லுகிறார், 8ஆம் வசனம், அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். ஹல்லேலூயா. 90வது சங்கீதத்துல மோசே சொல்கிறதை வாசித்து பார்க்கும்போது, ஹல்லேலூயா, glory to God, காலைதோறும் 14ஆம் வசனம், எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். ஹல்லேலூயா. மோசே சொல்றாரு, சும்மாலாம் கிருபை இல்லப்பா, காலைதோறும் கிருபையினால, இட்லினாலே வைத்த திருப்தியாக்கும், பூரியினால திருப்தியாக்கும், அப்புறம் என்னது விதவிதமா பிரேக்ஃபாஸ்ட் வேணும். மோசே சொல்றாரு, காலைதோறும் உடைய கிருபையினால் என்னை திருப்தியாக்கும். என்ன காலைதோறும் உங்களை திருப்தியாக்கிறீங்களா? கிருபையினால திருப்தியாக்கி புறப்படுறீங்களா? கிருபையினால் காலைதோறும் உடைய கிருபையினால் என்னை திருப்தியாக்கும். காலைதோறும் களிக்கூந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். பாடு நமக்கு நேரம் இல்லை, வசனம் நிறைய இருக்கு. எவ்வளவுதான் குறைச்சாலும் அது வளர்ந்துகிட்டே வருது. அதுதான் ஆயத்தவே படுத்தல, ஆயத்தம் படுத்தலனாலும் வளருது. கவனிங்க, காலைதோறும் கிருபைகள் புதியதா இருக்கிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகள், 1 பேரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அந்த வசனங்களை நீங்க வாசிப்பீங்கன்னா, கர்த்தருடைய வருகைக்கு வரைக்கும் நாம் காத்திருப்பதற்கு தேவையானது தேவ கிருபை என்று அங்கே பார்க்கிறோம். வாசியுங்கள். ஹல்லேலூயா, glory to God. 13ஆம் வசனம், 2வது பிற்பகுதி, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக. ஆமென். ஆங்கிலத்தில் வாசிங்க. Therefore rest fully upon rest fully upon rest your hope fully upon rest your hope fully upon the grace. Rest your hope, ஆங்கிலத்தில் rest your hope fully upon the grace that is to be brought to you at the revelation of Jesus Christ. At the revelation of Jesus Christ. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர். ரெஸ்ட், கிருபை கிருபை கிருபை. ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையெல்லாம் கிருபை. நான் என்னைக்கு சொன்னியோ அன்னைக்கே விழுகணும். ஹல்லேலூயா. நான் அல்ல, இன்னைக்கு நான் கிருபையை விட்டு விலகிறவர்கள் நான் என்னுடைய சாமர்த்தியம் என்று சொல்லுவார்கள். ஆனால் தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து, அவருடைய கிருபையை சார்ந்து, அவருடைய கிருபைக்கு கீழ்பட்டு, உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்ற கிருபை. கிருபை, நான் நிக்கிறது கிருபை, உட்கார்றது கிருபை, எழுவது கிருபை, நான் வேலை செய்யறது கிருபை, பேசுறது கிருபை, செய்வதெல்லாம் தேவ கிருபையில தான் செய்வேன். வாயில் அல்ல, உள்ளத்திலிருந்து உணர்ந்து சொல்லணும். என்னிடத்தில் ஒன்றும் இல்லையா, நம்ம பாட்டுல, என்னில் ஒன்றும் இல்லையா, எல்லாம் என் இயேசுவே. அந்த உணர்வு உனக்கு வேணும். ஒன்னும் இல்லாதவங்களை பிடிச்சி கர்த்தர் ரட்சித்து கிருபையை இரக்கத்தினால், தகுதி இல்லாதவங்களுக்கு பாராட்டுற இரக்கம் தான் கிருபை. தகுதி இல்லாத நம்மளை பிடிச்சி ரட்சித்து ஒரு மேன்மையில கொண்டு வந்த உடனே we become somebody and lose the grace of God. மனத்தாழ்மை உள்ளவர்களுக்கு தனி கிருபை அளிக்கிறார். மேட்டிமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கவில்லையா? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார்.
கிருபையை போக்கடிக்கிறதுக்கு பிசாசு பெருமையை கொடுக்கிறோம். வெட்டி பெருமை, வீண் பெருமை, எல்லா பெருமை. உங்களுக்கே அவமானம் ஐயா பெருமையா இருக்கிறதுக்கு வச்சு. எதுக்காக எனக்கு பெருமை இல்லை, என்ன இருக்குன்னு நான் பெருமை பாராட்டுறேன். பெருமையா அலைகிறேன். கேவலமா இருக்கு, கேவலமா இருக்கு, கேவலமா இருக்கு அப்படி சொன்னா நீங்க கேவலப்படுற மாதிரி இல்லை, எனக்கு தான் கேவலமா இருக்கு. சொன்னா கூட அந்த உடம்பு விட்டு நெஞ்சு விட்டு பெருமை போக மாட்டேன். கேவலமா இருக்கு. அநேக வழியில் யோசிப்பேன், இந்த மேன்மை எதற்கு ஆண்டவர்? மேன்மையே இல்லை. போய் அங்க மூச்சு, அங்க போய் புஷ்ன்னு மூச்சு விடும். பஸ் நிற்கும் போது பாருங்க புஷ்ன்னு ஒரு சத்தத்தோடு நிற்கும். ரொம்ப லாங் ரொம்ப டிரைவ்ல இருந்து வந்தெல்லாம் புஷ். அதை போல பரவம் போகும்போது புஷ்ன்னு அப்படிதான் ஓட வேண்டியது, மூச்சை பிடிச்சிட்டு. இன்னும் தேவையில்லாத குப்பையான அந்த மேட்டிமை பிடிச்சிட்டு கிருபையை போக்கடிச்சு இழந்து கர்த்தருடைய வருகை வெளிப்படும் போது கிருபை இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. அப்போஸ்தலன் இப்போ சொல்ல எல்லாரும் காட்டிலும் நான் அதிகமாக பிரயாசப்படுகிறேன். நான் நல்ல எனக்குள்ள இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்யுது. கிருபையை பற்றி கொள்கிற தேவ பிள்ளையா இருந்தா இன்னைக்கு கர்த்தருக்காக எவ்வளவு பிரயோஜனமா இருந்திருப்பீங்க தெரியுமா? நீங்க பாடத்தை ராகத்தை இல்லைனாலும் பரவாயில்ல, பாடத்தை இல்லைனாலும் பரவாயில்ல, கிருபை இருந்தா போதும். கர்த்தருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. God's presence. கர்த்தருடைய பிரசன்னத்தை எனக்கு பிரசங்கமா வசனம் தெரியணும்னு அவசியம் இல்லை. தேவ கிருபை இருந்தா போதும். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள், இயேசுவின் வார்த்தைகள் எப்படி இருந்தா? கிருபை புரிந்ததா இருந்தது. கிருபை நிறைந்த வார்த்தைகளை பேசினார். அந்த வார்த்தைகள் தான் மனுஷனுடைய உள்ளத்தை தொடும். ஹல்லேலூயா. வார்த்தையை பேசும்போது சரி, பேசும்போது ஐயோ காதை அடைச்சுக்கலாமா, கிருபையே இருக்காது, வெரி ட்ரை. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவஜனமே. கிருபை, கிருபைன்னா என்ன அர்த்தம்? எண்ணெயில போட்டு மாவை பிசைஞ்சு எப்படி முழுக்குன்னு மாவு வைக்கும், அந்த மாதிரி கிருபையில துவைச்சி எடுத்து பிசைஞ்சு நல்லா பிசைந்த மாவாக நீங்க இருக்கு. கரடு முரடா கறக்கு முறுக்குன்னு இருக்கக்கூடாது. ஈச்சி மூச்சுங்க எண்ணெய் போடாத கீழு கதை எப்படி சத்தம் போடும் அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். துரு பிடிச்ச கதவு மாதிரி இருக்கக்கூடாது. எண்ணெய் போட்டா எப்படி இருக்கும்? ஸ்மூத்தா. எண்ணெய் போடலன்னா கத்திக்கிட்டே இருக்கும். கரமுறை. ஆயில் இல்லாத வண்டிகள், ஆயில் இல்லாத காரியங்கள் எப்படி இருக்கும்? சத்தம் வரும். ஆயில் போட்டா ஸ்மூத்தா இருக்கும். அதே போல கிருபை ஸ்மூத்தா இருக்கும். அப்போ காலைதோறும் புதிய கிருபையை வாங்கி கிருபைக்குள்ளே வாழ கற்றுக்கொள்ள வேணும். நீங்க கிருபைக்கு கீழ்பட்டு இருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நிறைய வசனம் வந்துகிட்டே இருக்கு. ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். நேரமில்லை, வாசிக்கிறது நேரம் இல்லை. 13ஆம் வசனம். அப்போ வாசிங்க, கிருபைக்கு நீங்க கீழ்பட்டு கிருபை. அப்பா உங்க கிருபைதான்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? தகுதி இல்லாத எனக்கு நீங்க இரக்கம் பாராட்டினீங்களே, இதை தாழ்த்தி அவருக்கு முன்பாக பணிந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆவியிலே உள்ளத்திலே தேவனுக்கு முன்பாக விழுந்து கிடக்கிற நிலம். தேவனுக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறவர்கள் உலகத்திலே, ஆவிக்குரிய உலகத்திலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விழுந்து போக மாட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த கிருபை நின்று விழுந்தீர்களே. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், people fall from the grace. மேட்டிமையினாலே என்ன பெரிய பாவம் செய்தார்கள்? பெருமை. விழுகைக்கு முன்னானது மனமேட்டிமை. கிருபை போயிடும். இறக்கப்பட்டு நான் உனக்கு கிருபையை கொடுத்தான். தகுதி இல்லாதவனுக்கு பெருமையா பாராட்ட கிருபை விலகி. கிருபை இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன? ஆமென். ஹல்லேலூயா. கிருபை பெற்றவளே வாழ்க. கிருபை பெற்றவளுக்கு தான் வாழ்த்துது. சபையில யாருக்கு முக்கியத்துவம்? பணக்காரங்களுக்கு அல்ல, படித்தவர்களுக்கு அல்ல, ஏழைகளுக்கும் இல்ல, அகம்பாவிகளுக்கு கிடையாது, பெருமைக்காரர்களுக்கு கிடையாது, கிருபை பெற்றவர்களுக்கு. எல்லாவற்றிலும் மனத்தாழ்மை வேணும். தாழ்மை இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு வெளிப்புறமாக அப்படி தாழ்மையை போல பாசாங்கு பண்றது, இட் இஸ் a waste of time.
உங்களை ஏமாற்றிக் கொள்ளாது. மனமேட்டிமை, மனத்தாழ்மை எல்லாம் எங்கதான் இருக்கு? மனதுல தான் இருக்கு. மனமேட்டிமை, மனத்தாழ்மை. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார். மனமேட்டிமை, மனத்தாழ்மை. அதில் தாழ்மையாக நடக்கிறது போல உங்களை நடத்தி வைத்து பாவனை வைத்து நாங்களும் ஏமாந்து போக மாட்டோம், நீங்களும் உங்களை ஏமாற்றிக் கொள்ளாது. கிருபை இருந்தா ஹல்லேலூயா மற்றவர்களை நினைக்க சொல்லும், மற்றவர்களை விசாரிக்க சொல்லும், மற்றவர்களை குறித்து கவலை உள்ளதா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கிருபை வேணுங்க. கிருபை எல்லாம் கிருபை தான். கொடுக்கறத குறிச்சு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நீங்க இந்த கிருபையிலே பெருகும்படிக்கு 2 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் வீட்டுல போய் வாசித்துக் கொள்ளுங்க. கிருபையிலே பெருக வேண்டுமா? கொடுக்கறது ஒரு கிருபை, மற்றவர்களுக்கு செய்யறது ஒரு கிருபை. நீங்க வாசித்தீங்கன்னா 2 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் வீட்டுல போய் வாசிங்க 8ஆம் வசனம். இப்படி உங்களிடத்திலே ஹல்லேலூயா நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படி தேவன் உங்களை சகலவித கிருபையிலும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். கிருபை. நான் ஆச்சரியப்பட்டேன். ஞானஸ்நானத்து ஆராதனைக்கு என்று அரசாணிப்பாளையத்துல அந்த ஏழைகள் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள் என்று சொன்ன உடனே அந்த அரசாணிப்பாளையத்தின் விசுவாசி குடும்பம் வந்து அந்த ஞானஸ்நானம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு வெள்ளை புடவை வாங்கிட்டு வந்தோம். ஜெபிச்சு ஞானஸ்நானம் எடுக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு புடவை யார் சொல்லி கொடுத்தாங்க, வெள்ளை புடவை எடுத்து கொடுக்கன்னு கூப்பிட்டு யாராவது சொன்னாங்க அவங்களுக்கு. அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. கிருபை இருக்கா? இல்ல எண்ணெய் இல்லாத வண்டியை போல, ஆயில் இல்லாத வண்டியை போல ஓடிட்டு இருக்கீங்களா? கிறிஸ்தவ ஓட்டம் கிருபையிலே முடிச்சுன்னு உங்களுக்கு மற்ற செய்தியெல்லாம் முடிக்கிறது கஷ்டம். கிருபையிலே 0 வாங்கிட்டு இருக்கீங்க. காலைதோறும் வந்து இறங்குது பரலோகத்துல கிருபை. எப்படி மண்ணா வந்து இறங்குச்சோ அதே போல காலைதோறும் புதிய கிருபை. ரட்சிப்பு ஆரம்பத்துல இருந்து அவரோட வெளிப்படுத்துற வரைக்கும் இந்த கிருபையை பெற்றுக்கொண்டால்தான் கிறிஸ்தவ ஓட்டம் ஜெயமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எழுந்து உன் முகத்தை பார்க்கறதுக்கு பதிலாக மற்றவங்க முகத்தை பார்க்கறதுக்குள்ள காலையிலேயே கர்த்தருடைய கிருபை வந்துருச்சா, என்னை சந்திக்க வந்துருச்சா, என்னை நிரப்ப வந்துருச்சா, நான் நிரப்பிக் கொள்வேன். ஹல்லேலூயா. உங்களுடைய கிறிஸ்தவ ஓட்டம் வீணாய் போகாதபடிக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றுங்கள். முரட்டாட்டமுள்ள அகம்பாவித்தனமான உங்களோட பொல்லாத பழைய மனுஷனை அவனுடைய செய்கைகளில் நீ களைந்து போடாவிட்டால் அது உன்னை ஹல்லேலூயா glory to God புதிய மனுஷியாய் மாற விட்டாது. நீ புதிய வானம் புதிய பூமியிலே போய் சேர முடியாது. புதிய பரலோக ராஜ்யத்திலே பங்கெடுக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்கி கொண்டிருக்கிறார். அப்ப கவனியுங்கள். ஹல்லேலூயா glory to God. இது என்ன நடக்குதுதான்? அடுத்தது புதிதாக என்ன சொல்றார் வாசிங்க. சீக்கிரமா வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 9:17. மத்தேயு சுவிசேஷம் 26:28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. புதிய உடன்படிக்கை இயேசுவின் மூலமாக நமக்கு ஏற்படுத்தப்படுகிறது. நியூ கவர்னன்ட். ஹல்லேலூயா. இது அநேகருடைய பாவங்களுக்காக இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தமாய் இருக்கிறது. திருவிருந்து நாள் சாயங்காலத்தில் எடுக்க போகிறோம். எனக்காக இயேசு சிந்தின ரத்தம் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். நியூ கவர்னன்ட். பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஹல்லேலூயா glory to God எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆதாமின் மூலமாக அதனால் நியாயப்பிரமாணம் வந்தது. நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய ஜீவனை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக தன் ஜீவனை கொடுத்து புதிய உடன்படிக்கையின் ரத்தம். அந்த உடன்படிக்கை தான் 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஞானஸ்நானமாகிய நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. ஆமென். ஞானஸ்நானத்தின் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அந்த ஞானஸ்நானத்துல ஆண்டவரே சொல்றோம், ஆண்டவரே இதுவரைக்கும் மனசாட்சியிலே கெட்டது இருந்தது, இப்பொழுது நான் நல்ல மனசாட்சி உடையவளா நான் உமக்காக வாழ போகிறேன் என்கிற ஒரு தீர்மானம் பண்ணி ஆண்டவரோடு உடன்படிக்கை கவர்னன்ட்
எப்படி கணவன் மனைவியோட உடன்படிக்கை வாழ்விலும் சாவிலும் சுகத்திலும் துன்பத்திலும் இன்பத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் என்று கைபிடித்து கொடுத்து உடன்படிக்கை பண்ணுவது போல நம்முடைய பரிசுத்த மணவாளனாகிய இயேசுவோடு கூட திருமணத்தில் என்ன சொன்னோம்? மரணமே அல்லாமல் வேற ஒன்றும் பிரிக்காது. அடுத்தது வேற என்ன அறிக்கை செய்றீங்க? பிறர் முகம் பாராமல், எல்லாம் சொல்றீங்களா இல்லையா? பிறர் முகம் பாராமல் வாழ்வேன் எல்லாம் அறிக்கை கொடுக்குறீங்க திருமணத்துல. அதை போலவே உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவோடு பண்ணுகிறோம். உலகத்தோடு நான் கலக்க மாட்டேன். ஆண்டவரே கர்த்தாவே, மரணமே அல்லாமல் ஒன்று நம்ம பிரிக்கிறது. மரணமும் நம்மளை பிரிக்காது. மரணம் சரீரத்துல பூமியில தான் நம்மளை பிரிக்கும். இயேசுவோடு கொண்டு சேர்த்துருவோம். அல்லேலூயா. நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என் வாழ்நாளெல்லாம் என் மனசாட்சி முன்பாக தூய்மையாய் காத்துக் கொள்வேன் ஆண்டவரே. இதுதான் கவனன்ட், உடன்படிக்கை. ஆமென். நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. இதற்காகத்தான் இயேசு சொல்லுகிறார், இதற்காகத்தான் என் ரத்தத்தை சிந்தினேன். இது புது உடன்படிக்கை என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி சீஷர்களுக்கு பந்தியை ஆசை. உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம், உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம் மறந்து போகாது. நல் மனசாட்சியுடையவனாய் முடிவு வரை இந்த நிறைத்து. ஆமென். ஹல்லேலூயா. Good conscience. புது சிருஷ்டியா ஆகணும்னா கர்த்தர் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அந்த புது உடன்படிக்கையிலிருந்து தான் நமக்கு நல்மன சாட்சியிலிருந்து ஆரம்பமாகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். ஞானஸ்தானத்திலே சொல்ல நேரம் இல்லை. ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, glory to God. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ? பெற்ற நாம் அனைவரும் அவர் 3வது வசனம், அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? 4வது வசனம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுதப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆமென். ஆங்கிலத்தில் வாசிங்க சீக்கிரம். 4th verse. Therefore we were buried with Christ through baptism put to death into death, that just as Christ was raised from the dead by the glory of the Father, even so we also should walk in the newness of life. நீ என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவை மரித்தோர்ந்து தேவன் எழுப்பின செயலுக்கு ஒப்பாக நீ ஞானஸ்தான கிறிஸ்து இயேசுவின் மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி அவரோட கூட ஞானஸ்தானத்துல அடக்காராததான் ஞானஸ்தானம். அடக்கம் பண்ணப்பட்ட நீ தேவன் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினதுக்கு அடையாளமாக நீ இந்த பூமியில வாழும் வரைந்தும் புதிதான ஜீவன் உள்ளவனாய் நடந்து கொள்ள வேண்டும். You have to walk in the newness of life. இனி பழைய வாழ்க்கை, பழைய சுபாவம், பழைய தன்மைகள் ஒன்றுமே காணப்படாதபடிக்கு புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, ஏதோ நான் உன்னை என்ன செய்வேன்? சுத்த ஜலம் உன்மேல் தெளிப்பேன், உனக்கு புதிய இருதயத்தை கொடுப்பேன், நவமான இருதயத்தை கொடுப்பேன், அதுல புதிய ஆவியை வைப்பேன், கல்லான இருதயத்தை எடுத்து போடுவேன், அதுல ஏன் ஆவியை வைப்பேன், என் பிரமாணங்களை எழுதுவேன். எல்லாம் கர்த்தர் இவ்வளோ புதுசா ஆக்குறதுக்கு பிரயாசப்படுகிறாரு. நீ எவ்வளவோ அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும் உன்னை புதிதாக்குவதற்கு. ஆமென். நீயோ புதிதான நீ நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறாயா? அல்லது கெட்டு போன அந்த பழைய மனுஷன் தலை தூக்கிட்டு இருக்கிறார்? கெட்டு போன பழைய மனுஷன் இருந்தால் கவனிங்க, எபேசியர் 4:24 வேதம் சொல்லுகிறது, ஓ ஹல்லேலூயா, glory to God. மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போன பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போடு, தரித்து களைந்து போட்டு என்ன செய்? உன் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள். புதிய மனுஷனை எப்படி புதிய வானம் புதிய பூமி உண்டாக போகிறதோ, சகலத்தையும் தேவன் எப்படி புதிதாக்குறதோ, அதே போல உன் உள்ளத்திலே மோசம் போக்கும் இச்சைகளால கெட்டு போகிற பழைய மனுஷன் இன்னும் இருக்கா? மோசம் போக்குற இச்சை இன்னும் இருக்கா? உன் உள்ளத்துல இச்சை இருக்கா? உள்ளத்துல இச்சிக்கிற ஆவி இருக்கா? எதை பார்த்தாலும் இச்சை, கண்ணில் நிச்ச, மாம்சத்தின் நிச்ச,
உலகத்தின் இச்சை, எதை பார்த்தாலும் இச்சை, சாப்பாடு மேல இச்சை, துணிமணி மேல இச்சை, பொருட்கள் மேல இச்சை, இச்சை இச்சை இச்சை, உள்ளத்துல மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போன பழைய மனுஷன் இச்சையோடு கூட வாழ்கிறது. ஹல்லேலூயா, அது பழைய மனுஷனுடைய சுவாபம். எத்தனை பேரோட உள்ளத்துல இச்சை இருக்கு, உள்ள அடக்கி வச்சிருக்கலாம். செக் யுவர் லைஃப். அது உன்னை புதிய மனுஷனாக உருவாக விடாது, புதிய மனுஷியாக உருவாக விடாது. அந்த இச்சை உன்னை மறுபடியும் கீழே விழ தள்ளும். மோச போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். அதை என்ன செய்? களைந்து போடு. ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே என்னுடைய பழைய மனுஷனுக்குள்ள களைந்து போடணும், என் உள்ளத்துல புதிய ஆவியை தாங்கப்பா. Give the right spirit, let me be renewed in the spirit of my mind. ஹல்லேலூயா. ஆங்கிலத்துல தான் be renewed in the spirit of your mind and put on the new man which is created according to God in true righteousness and holiness. தேவனுடைய சாயல் என்ன? அதோட சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸை கர்த்தர் வைத்திருக்கிறார். புதிய மனுஷன், புதிய மனுஷி, மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம், பொய்யான பரிசுத்தம், பொய்யான நீதி அல்ல. ஹல்லேலூயா. புதிய மனுஷனை தரித்துக்கொள். தேவனோட சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டது. கிரியேட்டட். வெட்டிங் கவுன், வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் கிரியேட் பண்றாங்க. அதே போல தேவனும் புதிய மனுஷன் என்ற ட்ரெஸ்ஸை தரித்து வைத்திருக்கிறார். கலாத்தியர் 3 சொல்லப்பட்டது, கிறிஸ்துவை ஞானஸ்தானத்தின் மூலமாய் தரித்துக் கொண்டீர்களே. அப்படி என்றால் தேவ சாயலாக, கிறிஸ்துவின் சாயலாக ஒரு ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி வைக்கிறார். ஞானஸ்தானத்துல உனக்கு போட்டு விடுகிறார். ஆமென். இன்னைக்கு ஆமென் சொல்றது நல்லா இருக்கு. ஞானஸ்தானத்துல போட்ட அந்த ட்ரெஸ் பாழாகாம இருக்கா, கரப்படியாம இருக்கா, அழுக்குப்படாம இருக்கா, சாயலை இழக்காம இருக்கா, இயேசுவின் சாயல் நாளுக்கு நாள் பெருகுகிறதா? அதனால்தான் உன் வஸ்திரம் பழுதா போகாம காத்துக்கொள். உன் வஸ்திரத்தை ஒருவனை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையாயிரு. வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கல்லவா, தன் மானம் காணப்படாதபடிக்கு, நிர்வாணமாய் நடவாதபடிக்கு தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவன். என்ன வஸ்திரம் இது? இயேசு கிறிஸ்துவாகிய வஸ்திரம். தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனாகிய வஸ்திரத்தை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாயிரு. பிசாசு கள்வன் கையில அகப்பட்டா அவனை குற்றுயிரும் புறையுமா போட்டு அடிச்சு நொறுக்கி வஸ்திரத்தை உறுதிக்கு போயிட்டே இருப்பான். இயேசுவின் சாயலை இழப்பார், தேவ சாயலை இழப்பார். கர்த்தருக்கு முன்பாக போகும்போது நம்ம எப்படி இருப்போம்? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பழைய மனுஷன், கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் புதிய மனுஷனை, 10வது வசனம், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஆங்கிலத்தில் வாசிங்க. அப்ப புதிய மனுஷன், தேவனை பற்றின வேண்டாத அறிவு உனக்கு வேண்டாம், தேவையில்லாத அறிவு வேண்டாம். தேவனை பற்றின அறிவு, புதிய மனுஷனாக உருவாக்குறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவின் மேல் வாஞ்சியா இருந்தால் அந்த அறிவை உனக்கு நிரப்புவார் என்றால், அவர் உன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக நீ புதிதாப்பா. ஹல்லேலூயா. தேவையற்ற காரியங்கள்ல மனதை செலுத்தி உள்ள மொத்த கள்வன் திருடிக்கிட்டு போறான். அண்டட்ட அழுது கண்ணீரோட மன்னிப்பு கேட்டு ரட்சிப்பின் நாட்கள் இந்த நாள் வரைக்கும் எத்தனை நஷ்டப்படுத்திருக்க, எத்தனை சேதப்படுத்திருக்க, எத்தனை கரைப்படுத்திருக்க, எத்தனை தீட்டுப்படுத்திருக்க, எத்தனை உன்னை பொட்டடிச்சு போயிருக்குது உண்ட வஸ்திரம்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்து கத்திரத்துல கேட்டு வாங்கிக்கொள்ள. ஆண்டவர் சொல்றாரு, அவன் வெளிப்படுத்தல, நீ தரித்திரன் என்றும், நீ குருடன் என்றும், நீ நிர்வாணி என்றும் அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும், நான் திரவிய சமன் என்றும், எனக்கு ஒரு குறைவில்லை என்று சொல்கிறபடினால கர்த்தர் சொல்றாரு, நீ ஐஸ்வர்யவன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொண்ணை கேட்டு வாங்கு, உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு வெண்வஸ்திரத்தை கேட்டு வாங்கு, உன் கண்களுக்கு கலிக்க போட்டு உன் கண்ணால நல்லா தெளிவா பாரு. இவனை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்பதாக நான் உங்களை கேட்கிறேன். லவோதிக்கேய சபைக்கு தேவன் கேட்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 9:17 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, புதிய திராட்சை ரசத்தை புது துருத்தியில வார்த்து வைக்க வேண்டும். ஆமென். புதிய திராட்சை ரசத்தை பழைய துருத்தியில வார்த்தா துருத்தி கிழிந்து ரசம் கொட்டி போகும். அதே போல உன் புதிய கிறிஸ்தவ வாழ்க்கையோட பழைய வாழ்க்கையை நீ கலந்தனா உன் வாழ்க்கை கிழிந்து போகும். மாத்திரமல்ல, கொஞ்சம் பிசைந்தமா, கொஞ்சம் புளித்தமா, பிசைந்தமா அனைத்தையும் ஒப்பா பண்ணும். ஹல்லேலூயா. அதனால புளித்த மாவை உன்னை விட்டு களைந்து போடு. நிறைய சொல்லிட்டே போலாம். ஹல்லேலூயா. புளித்த மாவு உனக்குள்ள இருக்கக்கூடாது.
கொஞ்சம் கெட்ட குணம், கொஞ்சம் துர்குணம், பொல்லாப்பு என்கிற காரியங்களை நீங்கள் களைந்து விட்டு துப்புரவு, உண்மை என்கிற காரியங்களை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது அவர் தெளிவாய் அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வீட்டுல வாசித்துக் கொள்ளுங்க, நேரம் இல்லை. 7-8 வசனங்கள். ஆகினால கவனிங்க, சின்ன துர்குணம் இருந்தாலும் அது பரவாயில்ல, இது பரவாயில்ல, கேர்லெஸ்ஸா விடாத. அதை பிடுங்கி வெளியே கொண்டு வந்து கர்த்தருடைய பார்வையில நிறுத்தி அதை ஆக்கினைக்குட்படுத்தி, எனக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, என்னை விட்டு புறப்பட்டு பா. ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா மாட்டீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. இப்படி செய்யும் போது அந்த பழைய மனுஷனை வெளியே 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 தூக்கி எறிகிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் எங்க வீட்டு போச்சு பார்த்தீங்கன்னா, முன்னே நீங்கள் இப்படி செய்தீர்கள், இப்பொழுதோ உங்கள்கிட்ட இருக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் களைந்து கொடுங்கள். நிறைய காரியங்கள் இருக்கு. இப்படி முன்னே பல பெரிய பாவங்கள் உன்னை விட்டு போயிருக்கும். இப்போ என்னென்ன உன் கண்ணுக்கு உன் ஆவிக்கு தென்படுகிறதோ, உன் உள்ளத்திலே மறைந்திருக்கிறது என்று நீ உணர்வாயோ, அனைத்தையும் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு வெளியே கொண்டு வந்து தூக்கி எறிந்து, பழைய மனுஷனுக்கு எனக்கு இனி சம்மதமே இல்லை, பழைய காரியம் ஒன்று எனக்குள்ள இருக்கக்கூடாது, எல்லாம் புதிதாகணும். ஏன்னா நான் எல்லாத்தையும் ஆண்டவர் அங்கே புதிதாக்கி கொண்டு இருக்கிறார். என்னை புதுசா கொண்டு போய் தான் அங்கே நிறுத்த போகிறேன். ஆமென். உனக்கு நிறைய நேரம் கொடுத்து வச்சிருக்கார், சவகாசம் கொடுத்து வச்சிருக்கார். சுகபோகமா இயேசு எனக்காக மரித்தார், நான் ஜாலியா இருப்பதற்கு என்று அல்ல. ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் இந்த உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்டு அவருடைய வருகையிலே அவரை போல மருவமாகி எடுத்துக் கொள்ளப்படுவதற்காக. காலத்தை ஆதாயப்படுத்து, காலத்தை வீணாக்காது. ஒவ்வொரு நாள் கொடுக்கப்பட்ட காலத்துல உன்னை புதிதாக்கு. பழையவர்களை வெளியே தள்ளு, பழையவர்களை ஒழித்து கட்டு. ஆமென். சகலத்திலும் புதிதாகும்படிக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. glory to God. கர்த்தருடைய இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் புதிதாகும்படிக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? 13:34. அதோட நான் முடிக்கலாம். John's Gospel 13:4-34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், புதிய கவர்னன்ட், புதிய உடன்படிக்கை, புதிய கிருபையை கொடுக்கிறார். அந்த கிருபையினால ரட்சிக்கப்பட்டு கடைசி வரைக்கும் கிருபையில நிலைத்துக்கணும். 2வது, புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி மனசாட்சி, கெட்ட மனசாட்சி எடுத்து போட்டு ஒரு புது மனசாட்சியை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு உடன்படிக்கை ஞானஸ்நானத்தின் மூலமாக ஏற்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. அதுல இருந்து ஒரு நல்ல மனசாட்சியோட நம்முடைய வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. புது சிருஷ்டியாக. அடுத்தது ஆண்டவர் ஒரு புதிய கட்டளை நான் கொடுக்கிறேன். என்ன தெரியுமா? ஒருவரில் ஒருவர் அன்பாயிரு. கிறிஸ்தவனே, நீ வேற ஒன்னும் வானத்தை வில்லாவுன வளைக்க சொல்லல, நீ பெரிய அப்படியே வந்து பெரிய விசுவாசி வேஷம் போட சொல்லல. ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிரு. இது பண்ணா போதும். அன்பு திரளான பாவங்களை மூடு. மாய்மாலக்காரர்களா இருக்காது. உள்ளத்துல இருதயத்துல அன்பை வாங்கு. இருதயத்தை தர பரிசுத்த ஆவியானவரே இருதயத்துல அன்பை ஊற்றுங்க. ரோமர் 5:5 படி பரிசுத்த ஆவி மூலமாய் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்படட்டும். சுயலந்தம் என்கிற பொல்லாத பேய் பிசாசு உன்னை விட்டு ஒழியட்டும். ஹல்லேலூயா. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு இருமாப்பா இராது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பிலே நிலைத்திருங்க. அன்பில் நிலைத்திருக்கிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்புக்கு பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நியாயத்தை பின் நாளிலே தைரியமா முன்பாக நிற்பதற்கு அன்பு நம்மிடத்திலே கிரியை செய்கிறது. நியாயத்திற்கு நாளில் யார் கர்த்தருக்கு முன்பாக தைரியமா போக முடியும்? அன்பிலே நிறைந்து கிரியை செய்கிறவர்கள், அன்பினால் நிறைந்து செயல்படுகிறவர். அன்பற்ற சுபாவம் பேய்த்தனும், பிசாசின் சுபாவம், பிசாசின் துர்குணம். பிசாசுக்கு அன்பு கிடையாது, சாத்தானுக்கு அன்பு கிடையாது. அவன் கொலுவ தூதன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீ விசுவாசிக்கிற, நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். பிதாவாகிய தேவன் அன்புள்ளவர். அவர் அனுப்பின அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர். ஹல்லேலூயா. ஆகிய நாம் உன்னிடத்துல எப்படிப்பட்ட அன்பு இருக்குது? Not in words, not in mere deeds, but in heart. ஹல்லேலூயா. உள்ளத்துல இருந்து வரணும். நான் பல நன்மைகள் செய்யறதுனால நான் செஞ்சிட்டேன், அன்பு இருக்கு. நோ 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 நோ. அது புறஜாதியான் கூட செய்யலாம்.
அல்லேலூயா. எப்படி ஒரு ரிசப்ஷன் பாருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார், சகலத்தையும் புதிதாக்குற நீ உனக்குள்ள புதிதாக்குற அவர் உனக்குள்ள நாளுக்கு நாள் புதிதாக்கி அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ள பிள்ளையாக, மகனாக, மகளாக அந்த ராஜ்யத்துல கொண்டு போய் எப்படி நம்ம டிஸ்பிளேல சிலதெல்லாம் அழகா வைக்கிறோமோ அதை போல தம்முடைய பரலோக ராஜ்யத்துல புத்தம் புதிய மக்களை தான் அவர் வைக்கப்பட்டிருக்கார். அதுக்குத்தான் நீங்க அவ்வளவு ஆயத்தம். ஆமென். ஹல்லேலூயா. சீக்கிரம் ஆயத்தப்படுங்கள், கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கு. கண்களை to serve him in the newness of spirit. Hallelujah. You have to walk in the newness of life. You have to serve him in the newness of spirit. Hallelujah. Glory to God. புது சிருஷ்டியே காரியம். புது சிருஷ்டியே காரியம். It's a new creation that matters. New creation that matters. Hallelujah. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா, உடைத்து விடும் ஒரு மாற்றும் என்னை உடைத்து விடும் ஒரு மாற்றும் பண்படுத்தும் பயன்படுத்தும் என்னை பண்படுத்தும் அர்ப்பணிப்பு பயன்படுத்தும் என்னை பண்படுத்தும் பயன்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என்